ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பற்றின ஏ டு Z, ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து கவுன்சிலிங் போகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு உண்டான கல்வி தகுதி என்ன, ஓகேவா? வயது வரம்பு என்ன, ஓகேவா? என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, ஓகேவா? நாம என்ன போஸ்டிங் எடுத்தால் பெட்டராக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, இது எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிகினர்ஸ்க்காக இப்போ தான் டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு டெலகிராம் சேனலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகே? அதுக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் மொத்தமாக 2 டெலகிராம் சேனல் இருக்கும். ஒன்று வீடியோ பேட்சுக்கு உண்டான ஒரு டெலகிராம் சேனலும், இன்னொன்று நம்ம அகாடமியோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல், ஓகேவா? நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா அந்த சேனலை நம்ம போஸ்ட் பண்ணி விட்டுருவோம், ஓகேங்களா? அந்த டெலகிராம் சேனல், ஓகேங்களா? ஸோ அந்த 2 சேனலுமே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ரெண்டாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான, இன்னும் நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, ஒரு அதை படிக்கிற உங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும், ஓகேவா? ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்குன்னு சொல்லலாமே. அதை வீடியோவோட எண்டில் இந்த குரூப் 4 சம்மந்தமாக தான் நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ அதை பாருங்கள். அந்த எக்ஸாம் ப்ராசஸ்ன்றது, ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம், சரியா? ஓகே. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னாலே நமக்கு என்ன தாட் வரும்? எல்லாருமே டிஎன்பிசி அப்படின்னும் போது டிஎன்பிசியில் பல்வேறு தரப்பட்ட எக்ஸாம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 எக்ஸாம் நடத்தினாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக எல்லார் மத்தியிலையும் ஒரு ஃபேமஸாக சொல்லக்கூடிய எக்ஸாம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமாக தான் இருக்கும், சரிங்களா? அதாவது ஒரு டீ கடையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் சொல்லலாம், ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது டிஎன்பிசியில் எவ்வளோ எக்ஸாம் நடத்தினாலுமே நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான, ஓகேவா, அப்படின்னா அது என்ன எக்ஸாம் சொல்லலாம்? ஒரு 3 எக்ஸாம் சொல்லலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இதுலையுமே ரொம்ப இந்த 3த்துலையுமே டாப் டக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் குரூப் 4 எக்ஸாம் தான். ஏன் இவருக்கு இவ்வளோ மவுசுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெறும் 10வது முடிச்சிருந்தாலே நாம இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிடும். அது வெறும் மினிமம் லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன், அதாவது 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே நாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், ஐ மீன் பாஸ் ஆயிருந்தாலே, ஓகே. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய எக்ஸாம்லேயே அதிக நபர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறப்பை நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாம் தான் பெறுது, ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றதுனால இப்போ அப்ராக்சிமேட்டாக சொன்னோம் அப்படின்னா வருஷம் இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 15லேருந்து ஒரு 18 லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000லேருந்து 10,000 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வருது, ஓகேவா? இந்த வருஷம் அதிகமான போஸ்டிங் தான் வரும்னு நம்ம நம்பிக்கையோட பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 போஸ்ட்டுக்கு மேலே தான் ஒவ்வொரு வாட்டியும் கால்ஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாம் முடியத்துக்குள்ள ஒரு 10,000 போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 10,000 போஸ்ட் அப்படின்னும் போது நாம சரியான திட்டங்களோட படித்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னும் போது நம்ம வெரைட்டியாக பிரித்தோம் அப்படின்னா குரூப் 1 அப்படின்றது ஒரு ஹையர் ஆஃபீஸர் எக்ஸாம், ஓகே. நம்ம தமிழ்நாடு நடத்தக்கூடிய தேர்விலே ஒரு ஹையர் அஃபிஷியல் எக்ஸாம் கேட்டிங்க அப்படின்னா அது குரூப் 1 தான். அந்த டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடியது, ஓகேவா? அதுக்கு அடுத்த லெவல், ஓகேவா, ஆஃபீஸர் லெவல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமை சொல்லலாம், ஓகேவா? இப்போ சப் ரிஜிஸ்ட்ரார், முனிசிபல் கமிஷனர், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஓகே. இது எல்லாமே குரூப் லெவலில் வரக்கூடியது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவல், ஓகேவா, ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் லெவல் எக்ஸாமினேஷன் எதுன்னு பார்ப்போம் அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாம், ஓகேவா? இந்த குரூப்பில் 2 பார்ட் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முழுக்க என்ட்ரி லெவல் எக்ஸாம், ஓகேவா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த என்ட்ரி லெவல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஓகேவா? ஸோ அந்த லெவல் எக்ஸாமினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் தான், சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 ரூபாய், ஓகேவா? இப்போ புதுசாக கடந்த குரூப் 4 வேலைக்கு போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முதல் மாதம் சம்பளம் 28,000 ரூபாய். ஐ மீன் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய கால்ஃபரில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 ரூபாய் வந்துடும், ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா மாதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஐபியாக இருக்கலாம், யாருக்கும் உதவாத நபராக கூட இருக்கலாம், ஓகேவா? அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஒன்ஸ் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் ஆனால், ஓகேவா, 1ஆம் தேதி கூட கிடையாது, 1ஆம் தேதி சண்டேனா
ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணாங்க, பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வரும் கிளிங்குன்னு. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார்" அப்படின்ற மாரி நமக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும். சரியா? அந்த முதல் மாச சம்பளத்த பார்க்குறோன்னும் போது, அதில வரக்கூடிய சந்தோஷம் வந்து வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ அப்போ அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வரக்கூடிய கஷ்டத்த அனுபவிச்சா தான் கஷ்டப்படாம இருக்க முடியும். கஷ்டப்படாம இருக்கணும்னா, இப்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஓகே. அப்படின்னும்போது ரூ. 30,000 மாசம் மாசம் நமக்கு சம்பளம் குடுக்க போறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம நம்ம கிளியர் பண்ணா. ஒரு எக்ஸாம் ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே. நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இததான் நம்ம எல்லாமே பார்க்க போறோம். எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், சேலரி அண்ட் போஸ்டிங், ஏஜ் லிமிட் என்ன, அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் அப்ளை பண்றது வந்து வேலை வாங்குறதுல என்ன ப்ராசஸ். இந்த லாஸ்ட் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கடைசியா பாருங்க. ஓகேவா? ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்கூட்டியே சொன்னேன். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. கிளியரா இருக்கான்னு பார்த்துட்டு. ஓகே. ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாமினேஷன் நான் வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அப்ப என்ட்ரி லெவல் அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நாம எலிஜிபிள். ஓகேங்களா? ஆனா கடந்த குரூப் 4 எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சில போஸ்ட் 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள், சில போஸ்ட் வந்து 12th முடிச்சிருந்தா எலிஜிபிள், சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லிட்டு எல்லாமே கம்பைன் பண்ணி குடுத்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே. ஏன்னா மினிமம் இப்ப எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சவங்க இருக்காங்க. ஓகே. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேர்ல ஒரு 6லேருந்து 7 பேர் கண்டிப்பா டிகிரி முடிச்சவங்க தான். ஒரு ஆள் 1 ஆள் 2 பேர் தான் வந்து 12th முடிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ மேஜரா டிகிரி முடிச்சு தான் இருக்குன்னும் போது, ஸோ ஒரு குரூப் 4 எக்ஸாம்லேயே ஒரு டிகிரி லெவல் போஸ்டிங் எடுத்து வச்சது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ டிகிரி முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஜாபுக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில போஸ்டிங் நான் வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க 10th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க. நீங்க வேற எதுவுமே படிக்கல. அது 10th மட்டும் தான் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னும்போது, என்னென்ன எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, விஓ. ஓகேவா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது கிராம நிர்வாக அலுவலர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஏ. ஜேஏனா ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர். அடுத்து வந்து பார்த்தா ஜேஆர்ஐ, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இளநிலை வருவாய் ஆய்வாளர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட். ஓகேவா? தட்டச்சர், ஸ்டெனோ டைபிஸ்ட், சுருக்கெழுத்தர். ஓகேவா? ஸோ இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா நம்ம 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். ஓகேவா? இந்த 2 போஸ்ட் வந்து 10th பிளஸ் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது பிரச்சனை இல்ல. மீதி எல்லாமே வந்து 10th வரைக்கும் நம்ம படிச்சிருந்தாலே போதும். வேற எதுவும் நம்ம வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு. ஓகேவா? அப்புறம் வந்து லெபார்டரி அசிஸ்டன்ட். இதே வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கு. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நம்ம 10th முடிச்சிருந்தாலே போதும். ஓகேவா? இதுல ஃபாரஸ்ட் வாட்சர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபாரஸ்ட் கார்டுக்கும் லெபார்டரி அசிஸ்டன்ட் இன்னும் ஒரு சில போஸ்ட் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து 12th முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதுவும் இந்த 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சயின்ஸை வந்து நம்ம மேஜரா வச்சு எடுத்திருக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பா வரணும். ஓகேவா? அதாவது பியூர் சயின்ஸ் சில பேர் இருப்பீங்க. அவங்க எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருப்பாங்கல்ல. ஓகே. அதாவது பயாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி டாப்பிக்கும் ஓகே தான். பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல. பயாலஜி, பாட்னி தனியா, ஜுவாலஜி தனியா. அந்த மாதிரி எடுத்தாலும் ஓகே. ஆனால் சயின்ஸ் வந்து மேஜராக கொண்ட குரூப் எடுத்துக்கணும் 11th 12th. அப்படி எடுத்திருக்கும் போது இந்த 2 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான போஸ்ட்டும் சில போஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஒரு சில போஸ்ட் டிகிரி பிளஸ் ஒரு சில அடிஷனலான டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் இருக்கு. அதை நம்ம உள்ள போகும்போது பார்த்துக்கலாம். மேஜரா நம்ம பார்த்தா டிகிரி முடிச்சவங்களுக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் வந்து பார்த்தா மில்க் ரெக்கார்டர், இது எல்லாமே வந்து நம்ம டிகிரி முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அப்ப 10th முடிச்சிருந்தாலே நம்ம இந்த எக்ஸாமுக்கு எழுத முடியும். ஓகேவா? ஆனா என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் ஆஃபரா வந்து 12th முடிச்சவங்களுக்கும் ஒரு சில போஸ்ட், டிகிரி முடிச்சவங்களுக்கும் ஒரு சில போஸ்ட். ஓகேவா? உடனே டவுட் கேட்காதீங்க, சார் அப்போ டிகிரி முடிச்சவங்க கண்டிப்பா இந்த 2 போஸ்ட் தான் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேவா? அதை நல்லா தெளிவா இருந்துக்கோங்க. அவங்க என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருத்தர் 10th மட்டும் தான் முடிச்சிருக்காரு அப்படின்னும் போது அவர் இந்த போஸ்ட் மட்டும் தான் எலிஜிபிள். 12th மட்டும் தான் முடிச்சிருக்காரு அப்படின்னும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். ஓகேவா? ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். ஓகே. நீங்க அப்ப டிகிரி முடிச்சோன்னா நீங்க எல்லா போஸ்ட்டுமே எலிஜி. ஓகேவா? எல்லா போஸ்டும் இருக்கு, நல்லாவே இருக்கு. நீங்க படிச்சா போதும், அள்ளுன்னு அள்ளிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி. டிகிரி வரைக்குமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே.
சில டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி டீடைல்ஸ். ஸோ இதை பற்றி நான் முன்கூட்டியே வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ லெவல் 8 அது வந்து கிரேட் பேன்னு சொல்லுவாங்க. 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து சேலரியா வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து சேலரியா கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ராக்சிமேட்டா இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணி வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல முதல் மாசம் மூலமா எவ்வளோ கிரெடிட் ஆகும்? ஓகேவா? எவ்வளோ? 30,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கும். சரிங்களா? நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலன் அந்த மாதிரி எகிரி குதிக்கலாம். சரியா? ஓகே, யாரெல்லாம் அந்த மூவ்மெண்ட் வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி ப்ளஸ் வந்து அலோவன்ஸ் சொல்லுவாங்களா, அது என்னென்ன அலோவன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது டிஏ டியரன்ஸ் அலோவன்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஹெச்ஆர்ஏ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஏனா டிராவல் அலோவன்ஸ், ஹெச்ஏனா ஹில் அலோவன்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து மலைப்பகுதியில் வந்து வேலை செய்கிறீங்க. ஓகே, மலைப்பகுதியில் வேலை செய்யணுமா சார்? அந்த ஊட்டி, கொடைக்கானல், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை, ஓகே, இந்த மாதிரி ஏற்காடு, இங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வேலை செய்யும்போது நமக்கு ஹில் அலோவன்ஸ்னு கொடுப்பாங்க. இந்த மலையில் போயிட்டு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறோம்ல, அதுக்காக. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அலோவன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது போஸ்டிங் டீடைல்ஸ். என்னென்ன போஸ்டிங் இருக்கு நம்ம மேலே பார்த்து தான் இங்க நம்ம வந்து கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ்ல இப்போ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல வந்து நான் அந்த ப்ரியாரிட்டி தான் வச்சிருக்கேன். முதல் நாள் போனவன் எல்லாருமே டக்குன்னு தூக்குற வந்து பார்த்தோன்னா பட்டுன்னு பார்த்தோன்னா டக்குன்னு தூக்குற போஸ்ட் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அது விஏஓ. ஓகேவா? என்னது? விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர். ஓகே, முதல் நாளே டப்பு 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 டப்புன்னு இந்த போஸ்ட் காலியாயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதில் ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் காலியாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதாவது ஜேஆர்ஐன்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஐ போஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அதனுடைய என்ட்ரி லெவல். இதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அது குரூப் 2ல போயிடும். சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர், அது இல்லாமல் பில் கலெக்டர். ஓகே, கலெக்டர் போஸ்டா சார்? ஓகே, இதுலயுமே பாருங்க ஒரு கலெக்டர் போஸ்ட் இருக்கு. குரூப் 1 மட்டும் தான் கலெக்டர் இருக்கா? அங்க டெபியூட்டி கலெக்டர், இங்க குரூப் 4 என்ன இருக்கு? பில் கலெக்டர். அப்போ குரூப் 4லயுமே நம்ம கலெக்டர் ஆகலாம். சரியா? ஆனா என்னது? பில்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். சரியா? இந்த பில் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து யூனியன் இருக்கக்கூடிய பில்லை வந்து கலெக்ட் பண்றதுக்காக இந்த போஸ்டிங் வந்து இருக்கும். இது ஃபீல்டு ஒர்க் கொஞ்சம் போகும். ஓகேவா? அடுத்து பார்த்தா ஜூனியர் இன்ஸ்பெக்டர். என்ன சார் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் சொன்னீங்க, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை இருக்கக்கூடிய வேலை, ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஒர்க். ஓகேங்களா? இது ரெண்டுமே வருவாய்த்துறை தான் வரும். இது ரெண்டுமே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருப்பாங்க ஃபீல்டு ஆஃபீஸர், ஃபீல்டு ஒர்க். இவங்க ஆஃபீஸ் இருப்பாங்க ஆஃபீஸர். புரியுதுங்களா? நான் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தா ஜூனியர் இன்ஸ்பெக்டர். அப்போ இவங்க எங்க சார் இருப்பாங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருப்பாங்க. கூட்டுறவு மற்றும் பணியாளர் பார்த்தீங்களா, சில பேர் தெரியல, கூட்டுறவு துறைன்னு இருக்கும் பாருங்க. ஓகேவா? அந்த குடோன் அங்கதான் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டெலாம் வந்து அரிசி தருவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பார், அது குரூப் 2 லெவல். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3A அப்படின்னு ஒரு போஸ்டிங் வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த எக்ஸாம். அந்த எக்ஸாம் இதில் கம்பைல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஆஃபீஸர் எக்ஸாமும் இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற கேட்டர் ரெண்டாம் ஒன்றா சேர்த்து இந்த ஒரு போஸ்டிங் இருப்பாங்க. இதுக்கு அடுத்த லெவல் தான் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர், அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவுத்துறையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட். டைப்பிஸ்ட் வந்து பார்த்தா தட்டச்சர், டைப்பிங் முடிச்சிருக்கணும். ஓகேவா? போத் ஐயர். அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து, ஷார்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது வந்து பார்த்தா எழுதிட்டே இருப்பாங்க பாருங்க. எப்போ அவ்வளோ தூண்டு பேசுகிறான் டக்கு டக்குன்னு எழுதுறான்னு கேட்டீங்கன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கெழுத்து. ஓகேவா? இப்போ அருள்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்துல முடிச்சிருவாங்க. இது கூட அருள்னு எழுத்து கூட இருக்கலாம். சரியா? அது நமக்கு தெரியாது, பார்ப்போம். சரியா? ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ணிது வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். இது ரெண்டுமே வந்து வனத்துறை. என்னது? வனத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி எக்ஸாமே வச்சாங்க. ஃபாரஸ்ட் எக்ஸாம்னே தனியாக வச்சாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன்.
இப்போ அதை என்ன பண்ண டிஎன்பிசியில் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவல், ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th லெவல். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அந்த ஹெவி வெஹிக்கிள் சொல்லுவாங்க பற்றி அது வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸோட எடுக்கிறாங்க, அதுவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அப்போ நம்ம வந்து போஸ்டிங்கை வந்து பார்த்தாச்சு, என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய டாபிக் இருக்கு, மீதி எல்லாமே ஜூனியர்ஸ் தான். நிறைய டிபார்ட்மெண்ட் ஜூனியர்ஸ் போஸ்ட்ன்றது அதிகமாக இருக்கும். அதை தாண்டி ஒரு சில போஸ்டிங் இருந்துச்சு, எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் சம்பளம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், அவ்வளோதான். ஒரு 800 ரூபாய்க்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ டைப்பிஸ்ட்டில் போகிறாங்கன்னா கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும். ஜூனியர்ஸ்ன்றத விட டைப்பிஸ்ட்டுக்கு வந்து சேலரி அதிகம். ஏன் அப்படின்னா டெக்னிக்கலாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்களே, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் அலவன்ஸ் மாதிரி ஒரு அமௌண்ட்டாக எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். ஓகேவா, ஜூனியர்ஸ்ன்றத விட டைப்பிஸ்ட் தான் சம்பளம் அதிகம். முதல் மாத சம்பளமே ஜூனியர்ஸோட டைப்பிஸ்ட் தான் அதிகமாக வரும். பின்ன பாவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாச்சு செலவு பண்ணாதான் அந்த டைப்பிங் முடிக்க முடியும். டெய்லியும் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் போனோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்களா, ஓகே. அடுத்து பார்ப்போம், நம்ம வந்து ஏஜ் லிமிட். ஓகேவா, அதாவது எஜுகேஷனாக பார்த்தோம். ஓகேவா, போஸ்டிங் என்னன்னு பார்த்துறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, என்னென்ன போஸ்ட்னு பார்த்தாச்சு, சேலரி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வயசு பார்க்க போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன வயசு வரைக்கும் எலிஜிபிள், யாரெல்லாம் யுவர் செலக்டட், யுவர் அன்செலக்டட். ஓகேவா, ஸோ அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் செலக்ட் யாரெல்லாம் அன்செலக்ட்ன்றத நாம இப்போ வந்து பார்த்தோன்னா பிரித்து பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி. அதாவது ஜென்ரல் மீன்ஸ் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 10th வரைக்கும் தான் எழுதியிருக்காங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஏஜ் லிமிட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது ஜூனியர்ஸ் அண்ட் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இந்த ஜூனியர் எல்லாத்தையுமே ஜூனியர் இன்ஸ்பெக்டர் எல்லாமே சேர்த்துது. விஓஓ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இவங்க 3 பேருக்கு மட்டும் தனி கொடுத்துருப்பேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மாறுதுன்றதுனால இவங்களுக்கு தனியாகவும், இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் ஒன்றும் கொடுத்துருக்கேன். விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இவங்க 3 பேருக்கு தனி ஏஜ் லிமிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு ஏஜ் லிமிட் 2 கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகணுன்றத பிரித்து வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, முஸ்லீம், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் குறைந்தபட்ச வயது வரம்புன்றது 18 வயசு நீங்கள் பூர்த்தி ஆனாதான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, 18 வயசு பூர்த்தி ஆகியிருந்தாதான் நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம். ஓகே, இது தெரியுதுப்பா. ஸோ மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட். இது ஓசி எல்லாருக்குமே சேம் தான்பா, எல்லாருக்குமே 18 வயசு தான். எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, கம்யூனிட்டியே இல்லை ஜென்ரல் அப்படின்னாலும் தான் 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். 10th வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசே முடிச்சாலும் 3 வருஷம் கழிச்சு தான் இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா, ஓகே. அடுத்தது இதுவே நீங்கள் ஓசிஆர் இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்னா 32 ஓசி கேட்டகரிக்கு. இதே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 37 வயசு. ஓகே, அவங்களுக்கு வந்து 5 வருஷம் கூடுதலாக இருக்கும். இந்த 32 5 வருஷம் கூடுதலாக இருக்கும். சரி, அவங்க 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதுவே பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் அப்படின்னா 34 வயசு. இவங்க 2 வருஷம் கூட கொடுப்பாங்க. இவங்க +2, இங்கே +5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கடுத்தது பிசிபினா என்ன அப்படின்னா பர்சன், அதாவது பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். இது பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதாவது பிசிபின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன் கொடுப்பாங்க. பொதுப்பிலிருந்து 10 வருஷம். அப்போ 32 + 10 42. எக்ஸர்வீஸ்மேன்னா 50 வயசு வரைக்கும்பா. ஒருத்தர் ஓசி கேட்டகரியா இருக்காரு, எக்ஸர்வீஸ்மேனா இருக்காரு, அவர் எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னா 50 வயசு வரைக்கும் எழுதலாம். இது டிஸ்ட்ரிக்டிவ் விடோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேவா, விடோ வேற, டிஸ்ட்ரிக்டிவ் விடோ வேற. ஓகேவா, ஏன்னா விதவை வேற, ஆதரவற்ற விதவை, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் வந்து விதவை சான்று வச்சுக்கிட்டே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் நினைச்சுப்பாங்க. விதவை சான்று கிடையாது. ஆர்டிஓ கிட்ட வாங்கக்கூடிய ஆதரவற்ற விதவை சான்றுக்கு டிஸ்ட்ரிக்டிவ் விடோ சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதவை சான்று மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அது நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம் அந்த சான்றிதழை வச்சு. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தர மாட்டாங்க. ஆதரவற்ற விதவை சான்றா இருந்தால் மட்டும்தான் நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருக்கீங்க அப்படின்னும் போது
அதிகபட்சம் 37 வயசு நம்ம சொல்லியாச்சு. இதுலேயே வந்து எஸ்சி எஸ்டி பிசிக்கல் சேலஞ்ச் பர்சன் இருக்காங்க அப்படின்னா 47 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்னா 55 வயசு வரைக்கும் எழுதலாம். டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா 37 வயசு எழுதலாம். இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி பிசி முஸ்லீமா இருக்கக்கூடிய பிசிக்கலி சேலஞ்ச் பர்சனா 44 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸர்வீஸ் மேன்னா 55 வயசு வரைக்கும் எழுதலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்னா 37 வயசு வரைக்கும் எழுதலாம். இது காமன் தான் 37 வயசுன்றது. ஓகேங்களா? இது எல்லாருமே 10th வரைக்கும் தான் சார் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம விஓவுக்கு வந்து பார்ப்போம். ஓகே, விஓ ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா குறைந்தபட்சம் வயது வரம்பு 21. அதுக்கு தான் தனியாக கொடுத்தேன். அங்கே நம்ம தனியாக ப்ராக்கெட்டில் வந்து 21 போட்டால் செட் ஆகாது. இதில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் விஓவாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகே, இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீ என்ன பண்ணிடணும், 21 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 19 வயசு, நீங்கள் தான் மாநிலத்திலே ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அப்படின்னாலும் உங்களுக்கு விஓ போஸ்ட் தரமாட்டாங்க. ஏன்னா 21 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா 32. ஓகேவா? யாருக்கு விஓ போஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா ஓசி கிடையாதுப்பா. இது ஓசி. இங்கே அதர்ஸ். இந்த அதர்ஸில் யார் வந்துடுறாங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, முஸ்லீம், இவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடுறாங்க. ஓசினா ஓசி மட்டும், ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அவங்க. ஸோ அவங்களதுல 21 வயசு, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசுல எழுதலாம் விஓவுக்கு. ஓகேவா? இதிலே பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும், எக்ஸர்வீஸ்மேன் 50, டிஸ்ட்ரிபியூட் வந்து 37. அதே தான், அதே மாதிரி தான் இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் தான் ஃபாரஸ்ட்டுக்கும். ஓகேவா? யாருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு. பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 42, எக்ஸர்வீஸ்மேன் ஜென்ரல் கேட்டகரி 32. இது 32 என்ன ஸ்டார் போட்டுருங்களா, இது என்ன நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஓசி தவிர்த்து மீதி நீங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசி முஸ்லீமா இருக்கும் பட்சத்துல நீங்க விஓ அப்படின்னும் போது அவங்களுக்கும் குறைந்தபட்ச வயது சேம் தான். அதில் மாற்றமே கிடையாது. ஜென்ரல் கேட்டே இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நாம் அங்கே பார்த்தால 18 வயசு, இங்கே 21 வயசு தான் மினிமம். எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் 21 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் வேலைக்கு போக முடியும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 தராங்கப்பா. ஓகேவா? எது ஓசியை தவிர்த்து அதர் கேட்டகரிக்கு 42 வயசு, இவங்களுக்கு 37 வயசு. எதுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 37 வயசு. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்ட தகுதியை மட்டும் பெற்றிருந்தாங்க அப்படின்னா. பிசிபி பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 52 வயசு. ஓகே, இதில் 37 வயசு. இதுவே எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு. ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 ஸ்டார் போட்டிருக்கு. அது என்னத்தை நான் சொல்கிறேன். ஓகே, டிஸ்ட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு, இங்கே 37 வயசு. 42 விஓவுக்கு, 37 பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு டவுட்டும், சரி இங்கே ஒரு ஸ்டார் போட்டிருக்கீங்களே, யார் அந்த ஸ்டார்? ஓகேவா? சூப்பர் ஸ்டார்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், இது ஒரு சூப்பரான ஸ்டார் தான். அந்த ஸ்டார்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எக்ஸர்வீஸ்மேனுக்கு மட்டும் அந்த ஸ்டார் போட்டிருப்பேன். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எக்ஸர்வீஸ்மேனாக ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் போது அவர் வந்து இந்த 32 வயசு அப்படின்னும் போது, அப்போ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க 32 வயசு தான் தாண்டிட்டு இருக்கும். அப்போ எப்படி அவங்க எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஸ்டார் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது, இப்போ ஒருத்தர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஃபாரஸ்ட் கார்டோ, ஃபாரஸ்ட் வாட்சருக்கோ அப்ளை பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்ஆர்மி வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி கணக்கெடுத்துப்பாங்க, அவங்க வயசு எப்படி கணக்கெடுத்துப்பாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அவங்க அந்த ஆர்மிலையோ, நேவிலையோ, கடற்படையிலையோ, விமானப்படையிலையோ அல்லது தரைப்படையிலையோ இராணுவத்தில் பணியாற்றிருப்பாங்களே, அவங்க பணியாற்றிய காலத்தை கழிச்சிருவாங்க. பணியாற்றிய காலத்தை கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய வயசு 32க்குள்ளே இருக்கணும். அவங்க ஓசியா இருந்தா அந்த ஆர்மி ஆஃபீஸர். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்ச பணிக்காலத்தை கழிச்சுட்டு அவங்க வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரியை சேர்ந்த ஆர்மி ஆஃபீஸராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க 37 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சுக்கு எலிஜிபிளாம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, சரி 20 ரொம்ப கம்மியாக இருக்குது, 25 வயசு போட்டுப்போம். ஓகேவா? ஏன்னா 20 வயசு தான் போயிடுவாங்க. இப்போலாம் வந்து நிறைய அந்த ஸ்கீம்லாம் வந்து 18 வயசு தான் போகிறவங்களாம் இருக்காங்க. ஓகேவா? ஒருத்தர் 25 வயசுல ஆர்மிக்கு போகிறார். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. எவ்வளோ? 20 வருஷம் அதில் ஒர்க் பண்ணுறாரு அந்த ஃபோர்ஸில். ஓகேவா? சரிங்களா? அப்போ இப்போ என்ன வயசு இருக்கும்? 45 வயசு இருக்கும்.
25 + 20 45 வயசு. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய அவருடைய வயசு படி அவர் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சும் மீதி எல்லாத்தையும் எலிஜிபிள். இப்போ 55 இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் எலிஜிபிள். ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சும் அவங்க எலிஜிபிள் இல்லை. ஓகே, அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க செய்த பணிக்காலத்தை கழிச்சிட்டு என்ன வயசுன்னு பார்க்கணும். ஓகே, அவங்க எவ்வளோ வருஷம் வச்சிருந்தாங்க? 20 வருஷம். கழிச்சா 25 வயசு. அப்போ 25 வயசு தான் அவர் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ டவுட் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதான் அது ஸ்டார் போட்டிருப்பேன். என்னன்னா அவங்க பணிக்காலத்தில் கழிச்ச பிறகு மீதி இருக்கிற வயசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 37 அல்லது 32க்குள்ள இருந்தா அவங்க எலிஜிபிள். யார்? எக்ஸ் சர்வீஸ் மேன். அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்ச் இருக்கு. ஓகேவா? புரியுதுங்களா தெளிவா? அடுத்தது ஓகே. இப்போ நான் சொன்ன எல்லாமே மேலே சொன்ன அந்த விஓ போஸ்ட் எல்லாத்துக்குமே ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது. அதுக்கு மேலே இந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து என்னன்னா 10th வரைக்கும் படிச்சிருந்தா தான். மினிமம் ஏஜ் லிமிட்ன்றது எல்லாமே பொது தான். மினிமம் நான் சொல்ல, மேக்ஸிமம் ஏஜ்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்மி எல்லாம் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே 10th வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னு போது தான். ஓகேவா? ஓசியை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே, ஓகே, அது ஓசி கேட்டகரியை தவிர மீதி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மினிமம் ஏஜில் மினிமம் எஜுகேஷன் லெவலை விட ஒரு படி மேலே படிச்சிருந்தாலே அவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சொல்றது கவனமாக வேண்டிக்கோங்க. குறைந்தபட்ச கல்வி தொகையில் குறைந்தபட்ச வயது வரம்பில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி நான் சொன்னதில் ஓசிக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? இதுவே நீங்கள் ஓசி அல்லாமல் பிசியோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ எஸ்சிஏவோ அல்லது பிசி முஸ்லீமாவோ நீங்கள் இருக்கீங்க, 10th தாண்டி +2வோ டிப்ளமோவோ டிகிரியவோ அல்லது யூஜி பிஜி எது 10th தாண்டி ஏதாவது ஒரு படிப்பு டிப்ளமோ +2 டிகிரி நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் படிச்சிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த எக்ஸாமுக்கு 60 வயசு வரைக்கும். ஏன் அப்படின்னா இங்கே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துறாங்களா? என்ன சார் நோ மேக்ஸ் ஏஜ் லிமிட் இல்லையா? அப்போ குடியரசு தலைவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாவரனா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும் கேட்டால் அப்படி கிடையாது. ஓகே, பல்லு போகிற பாட்டிலாம் எழுதக்கூடிய எக்ஸாம் இது கிடையாது. ஓகேவா? நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது எவ்வளோனா 60 வயசு வரைக்கும் எழுதலாம். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தா ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வயசுன்றதுனால 60 வயசு வரைக்கும் நாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். யார்? இப்போ நான் இருக்கேன். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எஸ்டி கேட்டகரின்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் ஒரு எஸ்டி கேட்டகரியில் இருக்கேன். நான் வந்து வெறும் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 37 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். ஓகே, அப்போ எஸ்டி கேட்டகரியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. நான் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் தான் எழுத முடிச்சுக்கேன். இப்போது நான் 40 வயசு. ஓகேவா? 40 வயசுனா நான் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன். நான் ஒரு எஸ்டி கேட்டகரி அப்படின்னா என்னால் இந்த எக்ஸாமை எழுத முடியாது. நான் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவன் அப்படின்னும் போது என்னால் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியாது. 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 40 வயசு எழுத முடியாது. ஓகேவா? ஓகே, இதுவே நான் 10th தாண்டி +2 படிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். +2வோ அல்லது டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் 60 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் ஓசி கேட்டகரி இல்லை. ஓசியை தவிர மீதி ஏதாவது கேட்டகரி இருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சொல்ல வந்தேன். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 10th தாண்டி ஏதாவது ஒரு டிகிரி 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம், ஓசி கேட்டகரியை தவிர. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம தெரிஞ்சு வச்சுதான். குரூப் 4 வந்து ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன்ப்பா. குரூப் 4 ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன். அதாவது ஒரே ஒரு தேர்வு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் நீங்கள் தெளிவாக எழுதிட்டா போதும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம். என்னது? ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம். ஓஎம்ஆர் என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் அதுக்கு 5 ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி 4 ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போ 5 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு கொஸ்டின் மொத்தம் 5 ஆப்ஷன். அந்த 5 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கொள்குறி வகை, அதை தான் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி 4 விடைகள், அதில் சரியான விடை எதுன்றதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை விடைகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 200 விடைகள். மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 200 கொஸ்டின். ஓகே, ஒரே எக்ஸாம் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான், அதாவது சாய்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஓஎம்ஆரில் தான் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கம்ப்யூட்டர் பேஸ்டு வரல, ஓஎம்ஆர் பேஸ்டு நம்ம எழுத போகிறோம். மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 200 கொஸ்டின். 200 கொஸ்டின் எவ்வளோ மார்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 300 மார்க். ஏன்னா அது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மார்க் கொஸ்டின் தான் எழுதியிருப்போம். இதுனா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1 மார்க்னா 200 கொஸ்டினுக்கு 200 மார்க் தானே வரணும். இங்கேனா 300 மார்க் வருதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இல்லை, 1.5 மார்க். ஒரு கொஸ்டின் எவ்வளோ? 1.5 மார்க். அப்போது 200 கொஸ்டின் எழுதுறாங்க,
300 மார்க் தராங்க. இதுல எவ்வளவு மார்க் எடுத்தா நான் பாஸ்? 90 மார்க் எடுத்தா பாஸ். ஓகேவா? இது 90 மார்க் எடுத்தா பாஸ். அப்ப எல்லாருமே வேலைக்கு போறாங்க கேட்டீங்கன்னா அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது என்னத்தை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இது என்னன்னா 2 பார்ட்டா பிரிக்கிறாங்கப்பா. இந்த 200 கொஸ்டினை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஓகேவா? பார்ட் ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் ஏன்றது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். ஓகேவா? தமிழ் தகுதி தேர்வு மற்றும் சொல்லுவாங்க மதிப்பு தேர்வு. ஓகேவா? என்னன்னா இதுல 100 கொஸ்டின் கேட்பாங்க. முதல் 100 கொஸ்டின் பார்ட் ஏ. அடுத்த பார்ட் பில 100 கொஸ்டின். அந்த பார்ட் பில 2 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் 1 சப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் ஜிகேல ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதாவது மேக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக்ல இருந்து 25 கொஸ்டின். ஆக மொத்தம் எவ்வளோ? 200 கொஸ்டின். ஓகே, 200 கொஸ்டின். இது வந்து 100 கொஸ்டினுக்கு 150 மார்க், இது 100 கொஸ்டின் 150 மார்க், மொத்தமா சேர்த்தா 300 மார்க். இந்த 300 மார்க் எவ்வளவு நேரம் தராங்கன்னா 3 மணி நேரம். இந்த 200 கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்றது என்ன பண்றாங்க? உங்களுக்கு 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் டைம் தராங்க. இதுல பாஸ் மார்க் எவ்வளவு சொன்னேன்? அது பாருங்க 90 மார்க் எடுத்தா பாஸ். பாஸ் மார்க் எடுத்தா வேலை கிடையாது. ஓகே, இப்போ 12th பாஸ் பண்ணா நம்ம வேலை கொடுத்துறாங்களா? கிடையாது. டிகிரி பாஸ் பண்ணா வேலை கொடுத்துறாங்களா? நாமளா தேடி போனோம். நம்மள யாரும் முந்தி போறோம். அதே மாதிரி தான் 90 மார்க் எடுத்தா பாஸ். ஆனா இங்க செலெக்ஷன் இங்க பாஸ் மார்க் முக்கியம் இல்ல, செலெக்ஷன் மார்க் தான் முக்கியம். ஓகே, இப்போ 1000 பேர் 1000 வேகன்சி இருக்குன்னா முதல்ல வர 1000 பேர் தான் வேலை. முதலில் ஒருவருக்கே முன்னுரிமை. முதல்ல எக்ஸாம் ஆளுக்கு வந்து பார்த்தா 9 மணினா 9 மணிக்கு வரணும், அந்த முன்னுரிமை கிடையாது. எக்ஸாம்ல மார்க்கின் அடிப்படையில் முன்னாடி வரவங்களுக்கு முன்னுரிமை. ஓகேவா? அதன் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. சரியா? ஓகே, நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டோட்டல் இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான்ப்பா. ஒரே எக்ஸாம், சிங்கிள் எக்ஸாமினேஷன், ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம். அதே மாதிரி வந்து பார்த்தா மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாமு, 90 மார்க் எடுத்தா பாஸ். மொத்தம் 2 பார்ட்டு. பார்ட் ஏல 100 கொஸ்டின் தமிழ், பார்ட் பில 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒரு பார்ட் ஜிஎஸ்சி 75, மேக்ஸ் 25, சேர்த்தா 100. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இது எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த 200 கொஸ்டினுக்கு நாம வந்து ஒரு 175 ப்ளஸ் எடுத்தாதான் வேலை கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், எப்படி சார் 175 எடுக்க முடியும் அப்படின்னா, மற்றவங்களாம் எடுக்கிறாங்கல்ல, அப்போ நம்மளாலே முடியும்ல. சிம்பிளான விஷயம் தான். உங்களால முடியுது, என்னால முடியும். என்னால முடியுது, உங்களாலே முடியும். அவ்வளவுதான் விஷயம். எல்லாரும் மனுஷன் தான். எனக்கு 2 கை 2 கால தான் இருக்கு. எனக்கு மட்டும் 3 கையா இருக்கு, இல்ல பத்திரகாளி மாதிரி 10 கையா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களால ஒரு விஷயம் முடியுதுன்னா நம்மளாலே முடியும். முயற்சி பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களை வீழ்ச்சி அடைய செய்ய ஆள் இந்த உலகத்துல கிடையாது. சரியா? ஓகே, அடுத்து பார்ப்போம். டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஓகேவா? நான் முன்கூட்டியே சொன்ன பார்த்தீங்களா, 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். ஆனா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதுவும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? அதை நான் தனியாகவே சொல்லியிருக்கேன் பாருங்க. டைப்பிஸ்ட், இப்போ நீங்க டைப்பிஸ்ட்ல போனோம் அப்படின்னும் போது கவனித்துக்கலாம்பா. வச்சுப்போம். டைப்பிஸ்ட்ல நீங்க வந்து வேலைக்கு போறீங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கோம். அது பேசிக்கான விஷயம். 10th மட்டும் இல்லாம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்ல போத் ஹையர் முடிச்சிருக்கும். இதுல மொத்தம் 3 ப்ரியாரிட்டி தராங்கப்பா. ப்ரியாரிட்டி ஏ, பி, சி. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாரெல்லாம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே டைப்பிங் தெரிஞ்சுக்கணும்பா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே ஹையர். ஏன்னா இதை சொல்லுவாங்க லோயர் ஹையர், அதாவது சீனியர் ஜூனியர், சீனியர் கிரேடு ஜூனியர் கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டுமே 6 மாசம் தான். ஃபர்ஸ்ட் ஜூனியர் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சீனியர் பண்ணோம். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துலையுமே நம்ம சீனியர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துலையுமே சீனியர். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ணலாம்? சீனியர் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி யார் தருவாங்கன்னா, சீனியர் கிரேடின் தமிழில் சீனியர், இங்கிலீஷில் ஜூனியர். ஓகேவா? அடுத்தது 3வது ப்ரியாரிட்டி யார் தராங்கன்னா, இங்கிலீஷில் சீனியர், தமிழில் ஜூனியர். புரியுதுங்களா? இப்போ 3 பேர் நிற்கிறீங்க. ஒருத்தர் வந்து போத் ஹையர், ஒருத்தர் தமிழ் ஹையர், ஒருத்தர் இங்கிலீஷ்ல ஹையர். அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு பொசிஷன் தேவைன்னா நான் யாரை கூப்பிடுவேன்? ரெண்டுத்துலையுமே ஹையரா இருக்காங்க பத்தி அவ்வளோதான் கூப்பிடுவேன். ரெண்டுத்துல இப்போ வந்து மொத்தம் 1000 போஸ்ட் இருக்கு. ஓகேவா? அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண மொத்தம் 800 பேர் தான் போத் ஹையர். அப்போ அந்த 800 பேரும் போத் ஹையர். மீதி 200 பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க? செகண்ட் பீரியட் யாருக்கு வரும்? அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 200 போஸ்ட்டுக்கு அடுத்து தமிழ் ஹையர் மட்டும் பண்ணவங்க யார் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு யாருமே இல்லைன்னா செகண்ட் பீரியட் யாருக்கு? தமிழ் ஹையருக்கு. தமிழ் ஹையருமே யாருமே இல்லை. தேர்ட் பீரியட் யாரு போவோம்? இங்கிலீஷ் ஹையர் முடிச்சவங்களுக்கு. ஓகே, 1 மட்டும் தான் சார் நான் முடிச்சிருக்கேன், ஹையர் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், இங்கிலீஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்,
தமிழ் மட்டும் தான் பண்ணிருக்கேன்னா இவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். சரியா? இது எக்ஸாமுக்குள்ள, அதாவது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள ரிசல்ட் வந்துட்டு இருக்கணும். இல்லை எலிஜிபிள் கிடையாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி அப்படிதான் ஒரு கஷ்டம் வந்துச்சு. போன குரூப் 4 எக்ஸாம் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் விட்டு அடுத்த வாரம் எக்ஸாம் ரிசல்ட் வருது, டைப்பிங் ரிசல்ட் வருது. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நம்ம அகாடமி படித்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தாங்க. சார் நான் அப்ளை பண்ணலாமா சார், நான் இப்போ தான் சார் நீ அப்ளை பண்ண, நம்ம அப்ளை பண்ணது முக்கியம் இல்லைம்மா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ரிசல்ட் வந்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சுன்னா செல்லுபடி ஆகாது. அதையும் நம்ம சொல்லிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஒரு கோர்ஸ் இப்போ நம்ம படிக்கணும். சிஓஏன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, சிஓஏ. ஓகேவா? சர்டிஃபிகேட், அதாவது கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், சிஓஏ கோர்ஸ். இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஓகேவா? இது ஒரு கம்ப்யூட்டர் நம்ம நாலேஜ் தெரிஞ்சுதான் இந்த கோர்ஸ் இருக்கு. இதை நம்ம முடிச்சிருக்கணும். இதை முடிச்சிருந்தா தான் நம்ம வந்து போஸ்டிங் தருவாங்க. சப்போஸ் நீங்கள் முடிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதை நிறைய பேர் டவுட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. சார் நான் இப்போ வந்து குரூப் 4 வேலைக்கு போனால் அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்குமா சார், நான் டைப்பிங் போத் ஐயர் சார் அப்படின்னா அதுவே போதும். நீங்கள் ஒன்ஸ் வேலைக்கு போயிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிக்கிறது 2 வருஷம் ஆகும். நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெம்பரவரி தான், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுவாங்க. 2 வருஷம் நீங்கள் வாழெல்லாம் ஆட்டாமல் சுருட்டி பத்திரமா ஒழுங்காக உட்காந்து நான் நல்ல பையன் தான் நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வேலை செய்யணும். ஓகே, 2 வருஷம் பார்த்தா பர்மனன்ட் பண்ணுவாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த கோர்ஸை முடிச்சோம். நீங்கள் முன்னாடியே முடிச்சு வச்சாலும் ஓகே, இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னா வேலைக்கு போயிட்டு பிறகு கூட நீங்கள் முடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? சிஓஏன்றது நீங்கள் கம்பல்சரி வேலைக்கு போன பிறகு முடிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த சிஓஏ தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? வேலைக்கு ஜாயின் பண்ண 2 வருஷம் டைம் இருக்குது. அந்த 2 வருஷத்துக்குள்ளே இந்த சிஓஏ கோர்ஸை முடிச்சா போதும். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இதை முடிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. பதட்டப்படாதீங்க, பதறாதீங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? ஏன்னா அது நிறைய பேர் டவுட் வந்து கேட்குது, சார் நான் சிஓஏ முடிக்கணுமா, நான் முடிக்கலன்னு. ஓகேவா? ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதே சேம் தான்பா. அங்கே டைப்பிங் தெரிஞ்சுக்கணும், இங்கே ஸ்டெனோ டைப்பிங் தெரிஞ்சுக்கணும். அதாவது சுருக்கு எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர், மொத்தம் இங்கேயும் 3 பீரியட் தான். போத் ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஹையர் முடிச்சவங்க ஃபர்ஸ்ட் பீரியட், 2வது பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஹையர் முடிச்சவங்க, 3வது பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஹையர் முடிச்சவங்க. ஓகேவா? இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஓஏ கோர்ஸ்ன்றத முடிச்சிருக்கணும். சப்போஸ் முடிக்கல அப்படின்னா வேலைக்கு போன பிறகு ஒரு 2 வருஷத்துக்குள்ள முடிச்சா போதும். ஓகேவா? அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லியிருக்காங்க. இந்த உடல் தகுதி இருந்தால் தான் அந்த ஃபாரஸ்ட் கார்டாவோ ஃபாரஸ்ட் வாட்சராவோ போக முடியும். ஓகே, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேல்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 163 சென்டிமீட்டர். கண்டிப்பாக அது 163 இருந்துடும். சரியா? பெரிய விஷயம் இல்லை. 163 சென்டிமீட்டர் இருந்தால் தான் அந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட்கும். அந்த சென்டிமீட்டர் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்காது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஜெண்டருக்கு வந்து 150 ஹைட் சென்டிமீட்டர் இருக்கணும். ஹைட்டு 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். 150 சென்டிமீட்டர் தாலே அவங்க எலிஜிபிள். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்பளவு செஸ்ட் சென்டிமீட்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாதாரண நிலையில் வந்து 79 சென்டிமீட்டர் இருக்கணும் நம்ம மார்பளவு. விரிந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ஷன் ஆகணும். மார்பளவு விரியும் போது, அதாவது மூச்சு உள்ளிழுக்கும் போது ஓகேவா? இப்போ நார்மலாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 79, நான் மூச்சு இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் விரிந்திருக்கணுமா. ஓகேவா? இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு 74 சென்டிமீட்டர், விரிந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அந்த காற்றை உள்ளிழுக்கும் போது நம்முடைய லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரியும். பார்த்தீங்கன்னா லங்ஸ் அது ஏதோ ஒன்று. சரியா? நம்ம பயாலஜியில் கொஞ்சம் வீக். சரியா? ஸோ அப்போ 74 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஓகேவா? அவ்வளோதான்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அவ்வளோதான். இது வந்து இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும். இது மற்றபடி நபருக்குலாம் வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், மொத்தமாக பார்த்தாச்சு நாம. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது இன்ட்ரெஸ்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் பேசுனது நான், இதுக்கப்புறம் நீங்க தான் நான். அப்படி வரும். நான் தான் நீங்க மாற்றி ஓகேவா? நான் தான் நீங்க. ஓகேவா? இப்போ நான் தான் வேலைக்கு போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன உங்களா வந்து பார்த்தா நினச்சிக்கோங்க, ஒரு கிரியேட்டிவ் தான், ஒரு திங்கிங் தான், ஒரு ட்ரீம் தான். ஏன்னா பல கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நினைவாகுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமே அந்த கனவை நாம காண்றதுனால தான். ஓகே, அதுதான் நம்ம அப்துல் கலாம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கனவு காணுங்கள் இளைஞர்களே. அந்த கனவு என்ன பண்ணோம், தூங்கும் போது வருவது கனவு கிடையாது, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு.
ஓகே, தூக்கத்தை மறந்து துக்கத்தை துறந்து உட்காந்து படிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? லெவல் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி விடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து 75 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்றது வந்துடும். ஓகே, அப்போது நான் வந்து ஒரு நல்ல அகாடமியில், அதாவது துரோணா அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன். எப்போ நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ணி டைம் கொடுப்பாங்க. செகண்ட் ஸ்டெப் என்னது, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்துட்டாலே நீ கிளியர் கிடையாது, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? நான் எக்ஸாம் என்ன பண்ணுறேன், என்னுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போயிட்டு ப்ராப்பராக என்னுடைய உடல் தகுதிக்கு என்னுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு தீவிரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். என்னது, தீவிரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைக்கும் நோட்டிஃபிகேஷனும் ஒரு 30 நாள், அந்த 30 நாளுக்குள்ள நம்ம பண்ணிடுற மாதிரி இருக்கும். 1 மாதம் டைம் தருவாங்க, அதுக்குள்ள நான் அப்ளை பண்ணுவேன். அப்ளையும் பண்ணிட்டேன், எடுத்துன்னு போய் பத்திரமா சாமி ரூமில் வச்சுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் தரணும் என்ன பண்ணுறதுக்கப்புறம் தீயா வேலை செய்யணும் குமாரன், தீயா படிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தா லெவல் 3 தேர்வு நாள் வருது. என்னது, எக்ஸாம் டே வந்து பார்த்தீங்கன்னா வருது. லெவல் 3 என்னது, எக்ஸாம். ஒவ்வொரு லெவலாக நான் கிராஸ் பண்ணி அடிச்சு நவுத்திட்டே போகிறேன். இந்த கேண்டி கிரஷ் லெவல் 1 2ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டே போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ லெவல் 3ல என்ன பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல், ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு வாழ்க்கை. ஓகேவா? ஒரே ஒரு தேர்வு. அந்த தேர்வு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கை ஓஹோன்ற வாழ்க்கையாக மாறிடும். ஓகேவா? அப்போ அந்த ஒரு எக்ஸாம் என்ன பண்ண போகிறேன், எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ எனக்கான நாள், நான் யார் என்பதை தெரிய வைக்கும் நாள், நான் எப்படி முன்னேறப்போகும் நாள், என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த நாள், என் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறக்கூடிய நாள். அந்த நாள் எந்த நாள், தேர்வு நாள். ஓகே, தேர்வு நாள் நெருங்குது. காலைல 5 மணிக்கு ஏந்துக்கிறேன், எல்லா வேலையும் முடிக்கிறேன், ஃப்ரெஷ் ஆகிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக சாப்பிட்றேன். ஃபஸ்ட் சாமி கும்பிட்றேன். ஓகேவா? எல்லா கடவுளையும் கும்பிட்றேன். ஓகேவா? ஏதாவது ஒரு கடவுள்னா என்னது, நமக்கு மேல இருக்கு எல்லாமே கடவுள் தான். அது அல்லாவா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், அப்புறம் வந்து கருப்பு சாமியா இருக்கலாம், ஓகே, முனீஸ்வரனா இருக்கலாம், காளியா இருக்கலாம், எது வேணா இருக்கணும், எந்த ஒரு சாமியோட இருக்கணும், புத்தர் மகா யாராவனா இருக்கட்டும், ஏதோ ஒரு சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன். கடவுளே 3 மணி நேரம் என் பக்கத்துல இருந்து என்னை விட்டு போவாத, நான் கையிட்டு பிடிச்சிப்பேன், என் பக்கத்துல தான் இருக்கணும். ஓகேவா? என்ன பண்றோம், அந்த 3 மணி நேரம் டைமிங்க 9:30 to 12:30, அந்த 3 மணி நேரம் தான் நம்ம வாழ்க்கையை முடிவெடுக்கக்கூடிய நேரம். அந்த 3 மணி நேரம் என் மைண்டு மனசு எதையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தெளிவான மைண்டோட மனநிலையோட நான் வந்து உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு 12:45 வெளியே வரேன். அச்சாக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த காம்பவுண்டை தாண்டி அழகாக நிம்மதியாக போயிட்டு நான் ஈவினிங் ஒரு தூக்கத்தை போடுறேன். ஓகே, போட்டுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் எக்ஸாம் நல்லாவே எழுதியிருக்கேன். அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்தது லெவல் 4க்கு வரேன், அதான் ரேங்க் லிஸ்ட். என்ன பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், மச்சான் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தியாடான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட, ஒரு ஆர்வத்தோட, ஓகேவா, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு நிம்மதியோட, ஒரு எதிர்பார்ப்போட என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே கையெல்லாம் உதற அந்த ஃபோன் எடுத்து என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த நான் ரீஸ் நம்பரை பார்த்து ஒன்றுனா டைப் பண்ணுறேன், டேட் ஆஃப் பர்த் போடுறேன். போட்டோன்னே ரிசல்ட் வருது. ஓகே, அந்த ரிசல்ட் அந்த லிஸ்ட் வந்து பெருசாக போகும். ஓகே, அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ரேங்க்ல இருக்குன்னு வருது. நான் தான் முதல் டாப் 100க்குள்ளேயே என் ரேங்க் வந்துச்சு. நான் தான் வந்து 80 ரேங்க். நீங்கள் எத்தனை ரேங்க்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்து 50 ரேங்க்ல இருக்கேன். ஓகேவா? இப்போதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னது அந்த பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நாள் வருது, அப்போ நான் வந்து செலக்ட் ஆகிறேன் அப்படின்னு தெரியுது. அடுத்தது லெவல் 5 செலக்ட் ஆகிடுது. அடுத்து என்ன பண்ணுறேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நான் கொடுத்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண பற்றி அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டிஎன்பி செக் பண்ண கூப்பிட்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், இசேவை மையத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது லெவல் 6 கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க. தம்பி, நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, ஓகேவா, தங்கச்சி அதாவது நீ நல்ல மார்க் எடுத்திருக்கோமா, உனக்கு வந்து உன் சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இந்த டேட்டுக்கு சென்னை கிளம்பி வந்துரு, ட்ரெயினை பிடிச்சி வா, பஸ்ஸு பிடிச்சி வா, ஃப்ளைட்டை பிடிச்சி வா, ஏதாவது பிடிச்சி வா, டைமுக்குள்ளே வந்துரு. ஓகேவா? உள்ளே வரீங்க, கவுன்சிலிங் ஆளுகளை போகிறோம். அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணவாடி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. கவுன்சிலிங் ஹால் பெருசாக இருக்கும், ஒரு 500 பேர் உட்கார மாதிரியான ஒரு பெரிய ஹால், மைக்கு, ஒரு பெரிய கண்ணாடி ரூமு, இது எல்லாமே பார்த்து ஒரு பயம். உள்ள பதட்டத்தோடு உள்ளே போகிறோம், உள்ளே போய் என்ட்ரி ஆகிறோம். ஓகேவா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியல் நம்பராக கூப்பிட்றாங்க, கையெல்லாம் நடுங்குது.
பின்னாடி ஒரு 2 ஸ்க்ரீன் இருக்குது. 2 ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா என்ன டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு ரேங்க் நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. இந்த போஸ்ட்டில் இந்த போஸ்ட்டில் இந்த போஸ்ட்டில்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து போஸ்ட்டை ஒரு சில காலியாகும், பதட்டமாகும், பயமாகும், கையில் அப்படியே ஈரம் ஒட்டும், தேய்ப்பீங்க, ஷாலில் தேய்ப்பீங்க, பேண்டில் தேய்ப்பீங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா கையில் வந்து ஊறிட்டே இருக்கும். ஓகேவா? அதையும் தாண்டி உங்களுக்கு கூடுவாங்க, போய் லைனில் நிற்பீங்க. அடுத்து நீங்கள் தான் போகாமல் இருக்கும். உள்ளே போயிட்டு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன், விஓஓ இருக்கா, இருக்குது. எந்த ஊர்? திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், சென்னை, திருவண்ணாமலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர், தருமபுரி, அவள் எந்த ஊரோ அந்த ஊர் இருக்குப்பா. தருமபுரியா இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? உள்ளே போய் சொல்கிறீங்க, வெளியே வரீங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, அப்படியே வெளியே வரீங்க. அந்த சுவர் எத்தனை நாள் நம்ம எதிர்பார்த்திருந்த, நம்ம வாழ்க்கை ஏக்கமாக இருந்த அந்த சுவருக்கு முன்னாடி போய் நிற்கலான்னு போகும்போது நமக்கு முன்னாடி 100 பேர் இருப்பான் லைனில் ஃபோட்டோ எடுக்க. நீ வா நீ வான்ற மாதிரி. அப்போ போய் நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ வைக்கிறோம். ஓகேவா? அதான் லெவல். அடுத்த லெவல் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வேணாம், கோ டு யுவர் ஆஃபீஸ். வேலை வாங்குறீங்க, இந்த ஆஃபீஸ்க்கு போகிறீங்க முதல் நாள். அப்படியே நம்ம வந்து அடி எடுத்து அந்த ஆஃபீஸில் முதல் காலை வைக்கும்போது, இந்த விஐபி படத்தில் வந்து பார்த்தா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்படி சன்னை போயிட்டு திரும்பி பார்ப்பார். நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும்ன்ற மாதிரி. இதுக்கப்புறம் யாரா கேள்வி கேட்பீங்க, இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வெறியோட நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது அங்கே இருக்க பியூன்லேருந்து ஸ்டாஃப் ஏன்னா பார்த்து வாங்க வணக்கம் சார்னு சொல்லும்போது ஒரு குறிப்பு. நம்ம எத்தனையோ வார்த்தை சொல்லி திட்டிருப்பாங்க, ஏனப்படுத்திருப்பாங்க. இந்த சார், அந்த மேடம் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும்போது நான் பட்ட அனைத்து ரணங்களுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தமாக மாறிடும். சரியா? ஜாலியாக இருந்துச்சா? இது நீங்கள் தான். ஓகேவா? இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ஷெடியூலை போட்டு அழகாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு போக முடியும். ஓகேவா? நம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றின்றது சாத்தியமே. ஓகேவா? நம்பிக்கையாக படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 பற்றின எல்லா டீலையும் தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதில் வேறொரு முக்கிய தகவலும் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? அதே நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கே நான் வந்து கொடுத்துருக்கேன், நம்ம மக்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.